ஹலோ செல்லங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு வெஜிடபிள் சாலட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எல்லா காய்கறியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொத்தமல்லி இலை போட்டு நல்லா சக் 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 சக்குன்னு கட் பண்ணி எல்லா பிளேட்லேயும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நமக்கு ஒரு 6 பிளேட் தேவை. எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஓகே. அடுத்தது ஒரு முட்டைக்கோசை எடுத்துக்கோங்க. அதையும் சக் 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 சக்குன்னு வெட்டி அதையும் ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை எடுத்து அதையும் அந்த தோலை நல்லா சீவிட்டு சக்க 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 சக்கன்னு கட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்ததில் போட்டுட்டு இது அதது பிளேட்டில் தான் போடணுமா, வேறு பிளேட்டில் போட்டால் இருக்காதான். அடுத்தது அவரைக்கிடாவை எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி அதையும் ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கணும். குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுருங்க. அப்பப்போ சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு தக்காளியை போட்டு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அதையும் தோலை உரிச்சிட்டு சீவிக்கிட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த ஃப்ளஷை ஓப்பன் பண்ணுங்க. அப்போ தான் தண்ணிலாம் கீழே போகுமா. இந்த சிங்க்கு சரியில்லை. எல்லாத்தையும் வச்சாச்சா? இப்போது ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு கேரட், அவகேடோ, ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் லீஃப், முட்டைக்கோஸ்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஓகே, கலக்கியாச்சா? கலக்கினதுக்கப்புறம் அது மேலே 3 இலை வச்சு லீஃப் எடுத்து வைங்க. அதுக்குள்ளே சாஸை ஊற்றக்கூடாது, அதான் வரமாட்டேங்குது. இப்போ வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த சாஸை ஊற்றி சூப்பராக சாப்பிடுங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் செல்லங்களா. பாய்.